நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு பித்தலாட்டம் தான். எப்படி வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய ரூ. 1000 2000 நோட்டெல்லாம் வந்து செல்லுபடியாகாதுன்னு சொல்லி நம்மெல்லாம் கள்ள பணத்தை நம்ம தான் பதுக்கி வச்சு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறது போல நம்மளை திருடர்களாக போல நடத்தினார்களோ அதுபோல இப்போ நம்மெல்லாம் வாக்காளர்கள் என்று உறுதி செய்வதற்கு நம்மெல்லாம் போய் நிற்கணும். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய மைய டேட்டா பேஸில் இவன் பொய்யான போலியான வாக்காளர்களை திணிச்சிருவாங்க. இதான் நடக்குது. அப்போ நம்மளை எல்லாம் ஏமாற்ற ஏதோ யோக்கியமாக நடக்கிற மாதிரி தான் இது நடக்குது. நீங்கள் யாரெல்லாம் போலியோ அதை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையம் வேலை செய்வதற்கு பதிலாக 6.5 கோடி பேரும் நாங்கள் போலி அல்ல, நாங்கள் உண்மையான நாங்கள் தான் உண்மையான வாக்காளர், நாங்கள்லாம் போய் நிரூபிக்க வேண்டிய ஒரு முறையை வந்து பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லுவாங்க. ஊரில் 10 திருடனை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஊரில் இருக்கக்கூடிய 1 கோடி பேர் நான் திருடன் இல்லை என்று காவல் நிலையத்தில் ஆஜராவதை போலத்தான் இந்த முறையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் போலிகளை பிடிப்பதற்காக நீக்குவதற்காக செய்யக்கூடிய முறை அல்ல, நம்மை எல்லாம் தண்டிக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய முறையாக இருக்கிறது. மைய ஆவணத்தில் தான் இத்தனை தில்லுமுள்ளுகள் நடக்கின்றன. இதுக்கு முழு பொறுப்பு தேர்தல் ஆணையம் தான். நான் ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்னன்னால், நம்ம எல்லா தகவலையும் முறையாக பதிவு செய்வோம். இறுதி பட்டியலில் நம்ம பெயர் வரலைன்னால் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி திரண்டமோ அது மாதிரி வீதியில்